அன்னை அகிலாண்ட ஈஸ்வரி ஆதிபராசக்தி வணங்குவோம். பொதுவாக சிவன் கோயில் கட்டும் பொழுது நம்ம பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தி அதுக்குண்டான மந்திரங்களை கட்டுப்படுத்தி அந்த எந்திரங்களில் மந்திரம் ஏற்றப்பட்டு அதற்கு மேல் சிலைகளை வைத்து பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த எந்திரங்கள் ஏற்றப்பட்டு மந்திரங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணும் பொழுது உயிர் கொடுத்தருக்கு சமம். ஏன்னா காற்று இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. 10 விதமான தசவாயும் காற்று சக்தி தான். 10 விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காற்று சக்தியை பிராண பிரதிஷ்டை அம்பாளுக்கோ சிவபெருமானுக்கோ சைவத்துள்ள தெய்வங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அப்போ காற்று அதில் கட்டுப்படும். அப்போ பிரபஞ்ச சக்தியை வாங்கி உமிழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன எந்திரம் வைத்திருக்கோமோ அந்த எந்திரத்தில் உள்ளதும் வேலை செய்யும். இப்போ அம்பாளுக்கு சிறி சக்கரம் வைக்கப்பட்டுள்ளது. சிறி சக்கரம் அது 1,00,000 மந்திரம் ஏற்றியிருக்கும். அம்பாளுக்கு 1,00,000 மந்திரம் ஏற்றி அந்த சிறி சக்கரம் 64 கொண்டங்களை கொண்டது. 64 கோணங்கள், 64 தெய்வங்கள் உட்காரும். நம்ம இந்த கோயில்களுக்கு செல்லும் பொழுது அம்பாளை பார்க்கவோ சிவபெருமானை பார்க்கும் போது உடல் ரீதியில் காய்ச்சல், தலைவலி, மண்டவலி, கையால் வலி, கண் எரிச்சல், கண் பார்வை, அதில் மூச்சு திணறல், உடம்புல உள்ள தேவையில்லா வெப்பம், உடம்புல 2 விதமான வெப்பம் இருக்குது. அந்த வெப்பம் வெளியேறும், உடம்பு சாந்தி ஆகும், உடம்பு நல்லா இருக்கும். அனைவரும் பக்தி யோகத்தில் நம்ம இந்து மார்க்கத்தில் கோயிலுக்கு அவசியம் போகணும். கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா பல விதமான சிக்கல்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். போனீங்கன்னா உங்களுடைய வாரிசு நல்லா இருக்கும், நல்ல ஒழுக்கத்துக்கு வருவாங்க, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வராது. அதுமாதிரி கோயிலில் செல்லுங்கள், சிவபெருமானை வணங்குங்கள், அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை அன்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்கள். பௌர்ணமி அன்று நெய் தீபம் போடுங்கள். அம்பாளுக்கு நெய் தீபம் போட்டு வசியம் ஆகும். நெய் வசியம், பொருளாதார வசியம், கணவன் மனைவி வசியம், குழந்தை பாக்கியம் வசியம். கோயிலுக்கு செல்லாமல் இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் வரும். திருமணம் ஆகாது, கர்ம வினைகள் ஏறிக்கொண்டே வரும். எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் உணவாலும் கர்மம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட, ஒரு நூல் கூட மாறாது. இயற்கை தன் கடமையை செய்யும். நாம் செய்யும் செயலுக்கு விளைவை நவகிரகங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீர்கள். பஞ்சபூதமும் நவகிரகங்களும் நம்மளை ஆட்சி செய்கிறது. நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு விளைவை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை யோசித்து செயல்படுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் காற்று சக்தி தெரியாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒரு குலதெய்வம் ஒரு சாமி கும்பிடணுன்னா அந்த பத்தி பொருத்தும் போது அந்த காற்று அங்கே கவனிக்கும். அப்போ பத்தி பொருத்தும் போது அதை பொருத்த விடாது. கவனிச்சிருப்பீங்க கோயில்களில், திறந்த வழியில் உள்ள கோயில்களில். அப்போ அந்த தெய்வ சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் பொருத்தும் பொழுது காற்று எப்படி கவனிக்குது. அந்த அளவுக்கு இறைவன் நம்ம இந்த பிரபஞ்சத்தை செட் பண்ணி வச்சுருக்கார். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் யார் ஒரு நூல் கூட மாற முடியாது. எண்ணத்தால் நல்லதை நினைங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்ல உணவை சாப்பிடுங்கள். இயற்கையான உணவு, பலி கொடுப்பதை விட்டு இயற்கையான உணவை அருந்துங்கள். கர்மா வராது. எத்தனையோ 1000 பிறவிகள் எடுத்து வந்துட்டீங்க. கர்மாவை மீண்டும் செய்ய வேணாம். கலியுகத்தில் இருக்கிறோம், பலவிதமான துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கோம். அதெல்லாம் நிறுத்தி அதெல்லாம் சரி பண்ணி வரணும்னா நீங்கள் எண்ணத்தால் சொல்லால் செயலால் சரிவாகி உணவால் சரியாகி யோகா பயிற்சியில் ஈடுபட்டு யோகா பயிற்சிகளை பழகுங்கள். வருங்கால சன்னதிகள் 10 வயசுக்கு மேல் யோகாசனம், தியானம் பழகுங்கள். பழகி கர்மாவை ஒடித்து கொண்டால் உடலில் எந்த பிரச்சனையும் வராது, காரியங்கள் நடக்கும். ஏன்னா மனித பிறப்பே தெய்வ பிறப்பு. இறைவனே மனிதனாகிறான், மனிதனே இறைவனாகிறான். இரண்டுக்கும் இடையே கர்மாவே வாழ்க்கை. நான் பிராண பிரதிஷ்டை செய்து சிவபெருமான், அம்பாள், கிரகங்கள் அனைத்திற்கும் பிராண பிரதிஷ்டை செய்து வணங்குகிறோம். அனைத்தும் நல்லதை செய்யும். கோயில் வழிபாடு இருந்தால் உங்களுக்கு காரியங்கள் தடைபடாது, நடந்து கொண்டே இருக்கும். கோயில்களுக்கு அனைவரும் சென்று இறை வழிபாடை வணங்குங்கள். வாழ்க ஜெயமுடன். அன்னை அகிலாண்ட ஈஸ்வரி நாட்டு மக்களுக்கு உடல்நலம், நீண்ட ஆயுள், நிலையான செல்வங்களை கொடுத்து அருள வேண்டுகிறேன். அன்னை ஆதிபராசக்தியை நமோ நம சிவாய, அகிலாண்ட ஈஸ்வரி சிவாய நம.